இந்த சைட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு நியூஸ் சைட் தான். இதில டிராஃபிக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1600 கிளிக்ஸ். இது Googleல டிஸ்கவரும் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து ரேண்டமா அப்பப்போ டைம் கிடைக்கும்போது போஸ்ட் போடுறது தான் நியூஸ் போஸ்ட். ஸோ இதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் 101 ஆவரேஜா எனக்கு வந்து மந்த்லி ஒரு $100 வந்துட்டு இருக்கும். பட் இது அப்பப்போ போடுற போஸ்ட்னால. பட் ரெகுலரா வொர்க் பண்ணோம் அப்டின்னா, இது என்ன $100 இதோட பெஸ்ட்டாவே ஏர்ன் பண்ண முடியும். ஆன்லைன்லயே ஒரு எவர் கிரீன் நீச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நியூஸ் கன்டென்ட் தான். இது வந்து டெய்லி பேஸ்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். எல்லாருக்குமே புடிச்ச ஒரு விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் எல்லாத்துக்கும் மேல வைரல் ஆகக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வ்ளாகிங்க நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒருவேளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதுக்கு என்னென்ன ரெக்யர்மென்ட்ஸ்லாம் வேணும்? அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது? அண்ட் இதை எப்படி மானிடைஸ் பண்றது? எந்தெந்த ஆங்கிள்லாம் மானிடைஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 7 ஸ்டெப்ஸ்ல ஏ டூ இசட் கம்ப்ளீட்டா குடுக்க போறேன். 2025ல நீங்க வ்ளாகிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நியூஸ் வ்ளாகிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்கும். 2025 மட்டும் கிடையாதுங்க. அப்கமிங் இயர்ஸ்ல கூட இது வந்து நல்லாவே ரீச்சஸ் குடுக்கும். ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நியூஸ் வ்ளாகிங் ஆரம்பிக்கிறோம்னா, ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இது எப்பவுமே ட்ரெண்டிங்கான விஷயத்த தான் பேசிட்டு இருப்போம். அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஒரு டாபிக். இதுக்காக நீங்க எஸ்இஓ பண்ணணுங்கிறது பெரிய மேண்டேட்டரி இல்ல. பட் ஸ்டார்ட்டிங்ல எஸ்இஓ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸி டு கெட் ஆட்சென்ஸ் அப்ரூவல். ஸோ ஆட்சென்ஸை பொறுத்த வரைக்குமே கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி இருக்கிற ஒரு கான்டென்ட்டையே வந்து திரும்ப 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 பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுக்கு ஆட்சென்ஸ் அப்ரூவல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் ஃப்ரெஷ்ஷான ஒரு கன்டென்ட் எல்லாமே புதுசு புதுசான ஒரு நியூஸ் வரும்போது, அதுக்கு ஆடியன்ஸ்ல வருவாங்க. கண்டிப்பா தேவைப்படுங்கிறதுனால கூகுள் சைட்லேருந்து ஆட்சென்ஸ் அப்ரூவலும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ரேங்கிங். நான் முன்ன சொன்ன மாரி எஸ்இஓ பண்ணியிருக்கணுங்கிறது ஓகே தான். பட் பண்ணலனாலுமே சில வைரல் கன்டென்ட் எல்லாம் டப்புன்னு ரேங்க் ஆயிடும். ஸோ அதனால பெருசா எஸ்இஓ பண்ணக்கூடிய அவசியம் தேவையில்ல லேட்டரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹை டிராஃபிக். அல்டிமேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கு சிம்பிளாவே அந்த கன்டென்ட் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா, ஹை டிராஃபிக் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நாம கிரியேட் பண்ற வெப்சைட் ஃப்ரெஷ்ஷான வெப்சைட்டா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல இந்த வெப்சைட்டுக்கான டிஏபிஏ டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. எதனாலனா உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற ஒரு கன்டென்ட் ஒருத்தருக்கு வந்து பிடிச்சு போச்சுன்னா, அந்த நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயே உங்களுடைய வெப்சைட் வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணப்படும். பேக் லிங்க்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஃப்ரீயாவே கிரியேட் ஆகும். அதனால உங்களோட சைட்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாகும். அதுதான் டிஏபிஏ. இதுதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்டெப் நம்பர் 2 டொமைன். நாம இப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் வ்ளாகிங் கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு டொமைனை சூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு பேர்ல ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார்.காம், ராம்குமார் ஐடியாஸ்.காம் அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாது. ஸோ ப்ராப்பரான வேல ஒரு டொமைனை சூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய டொமைன்ல நியூஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நியூஸ் டுடே நியூஸ் இருக்கு. அப்புறம் லைவ் நியூஸ்.காம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் அதில் நீங்கள் நியூஸுங்கிற ஒரு வார்த்தையை போட்டுட்டு அதுக்கப்புறம் 24/7 நியூஸ்.காம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா? அதில் ட்ரேட்மார்க் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய நியூஸ் சேனல் நிறைய இருக்கு இல்லையா? தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை வச்சிருப்பாங்க. ஸோ அதே நேம்ல லைட்டாக மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ட்ரேட்மார்க்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு தனியாக நியூஸுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு டிஃப்ரெண்டான வார்த்தையை ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணி ஒரு டொமைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இது கஷ்டமா இருக்குன்னா, எக்ஸ்பயர்ட் டொமைன். ஆல்ரெடி ஒரு டொமைன் வேற ஒருத்தர் வாங்கியிருந்திருப்பாரு. அந்த டொமைனை யூஸ் பண்ணிட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா, அவரால ரினியூவல் பண்றதுக்கு அமௌண்ட் இல்லாமலோ, இல்ல அதில வொர்க் பண்றதுக்கு டைம் இல்லாதனால அந்த டொமைனை விட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டொமைனை எக்ஸ்பயர்ட் டொமைனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா ரேங்க் ஆகும். எதுக்காக நம்ம எக்ஸ்பயர்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆல்ரெடி அந்த டொமைன் வந்து கூகுளுக்கு இன்டிமேட் ஆயிருக்கும். கூகுளுக்கு தெரிஞ்ச ஒரு டொமைனு. பிளஸ் அதில வந்து அவர் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரோ, அதனால டிஏபிஏவும் இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதனால நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டொமைன் இமிடியேட்டாவே ஜஸ்ட் 1 ஆர் 2 ஹவர்ஸ்லயே ரேங்க் ஆகும். பட் எக்ஸ்பயர்ட் டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது தெரியல அப்படின்னா, என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நான் காமிக்கிற டோட்டல் என்னென்ன டூல்ஸோ, என்னென்ன வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்டெப் நம்பர் 3 ஹோஸ்டிங்ஸ். நாம இப்ப கிரியேட் பண்ற இந்த மாதிரி ஒரு நியூஸ்க்கு எல்லாமே டே பை டே டிராஃபிக் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்துல உங்களுடைய வெப்சைட் ஸ்லோவா இருக்கு ஓப்பன் ஆவறதே இல்ல அப்படின்னா, கூகுள்ல இருந்து உங்கள எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பெஸ்ட் ஹோஸ்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங்கர். ஹோஸ்டிங்கர் வந்து இப்போ திரும்பவும் உங்களுக்கு 80% கிடையாது, 90% ஆஃபர்ல ஈஸியா உங்களால வாங்க முடியும். அதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே குடுக்குறேன். லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஹோஸ்டிங்ஸே வந்து உங்களுக்கு 80% ஆஃபர் இப்ப குடுத்திருக்காங்க.
அது போக நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, அடிஷனலா 10% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இது எப்படி நீங்க கிளைம் பண்ணணும்னா, இதுக்குள்ள வந்த உடனே இங்க வேர்ட்பிரஸ் இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணிடுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஹோஸ்டிங்ஸ் ஃபார் வேர்ட்பிரஸ். இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கீழ வாங்க. இதுல பிரீமியம் பிளான், பிசினஸ் பிளான் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றது பிரீமியம் பிளான் இனிஷியலா போங்க. பட் லேட்டரா பிசினஸ் பிளானுக்கு நீங்க டைவர்ட் பண்ணிக்கலாம். எப்பன்னா உங்களுக்கு டிராஃபிக் அதிகமான உடனே. இதோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் தாராளமா கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா 100 ஜிபி எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா ஒரு டொமைன் குடுப்பாங்க. இப்ப நீங்க புதுசா தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டொமைன் ஃப்ரீயாவும், அதுவும் ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு ஃப்ரீயா குடுப்பாங்க. அடுத்த வருஷம் நீங்க ரினியூவல் பண்ணா போதும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்கிறதுனால, நீங்க இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, திரும்ப நெக்ஸ்ட் இயரோ இல்ல அடுத்த ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதும், இதே மாரி ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஈஸியா ரினியூவல் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ இமெயில் கிடைக்கும். அன்லிமிட்டட்ல ஃப்ரீ எஸ்எஸ்எல். எஸ்எஸ்எல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தா தான் எல்லா கண்ட்ரிலயுமே உங்களுடைய வெப்சைட் எல்லாருடைய ஃபோன்லயுமே ஓப்பன் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இவங்க ஃப்ரீயாவே தராங்க. இதே மத்த ஹோஸ்டிங்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீக்லி பேக்கப்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஒருவேளை நீங்க பிசினஸ் பிளான் சூஸ் பண்றதா இருந்தாலும், நீங்க இதில சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, இதோட ஸ்டோரேஜ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அண்ட் ஸ்பீடு இத விட இது கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். அண்ட் டிராஃபிக் வால்யூம் அதிகமா போகும்போது நீங்க இத சூஸ் பண்ணிக்கங்க. பட் இனிஷியலா நீங்க இந்த பிளான் சூஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை இத பர்ச்சேஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, சூஸ் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, இதில 48 மந்த்ஸ் ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில டிராப் டவுன் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 12 மந்த்ஸ் வேணுமா, 24 மந்த்ஸ் வேணுமா, 48 மந்த்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அட்லீஸ்ட் 24 ஆர் 48 எடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப பாருங்களேன், 48 மந்த்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஆல்ரெடி அவன் எவ்வளவு தரான் அப்படின்னா, 6000க்கு உங்களுக்கு 48 மந்த்ஸ்க்கு தராங்க. ஓகேவா? அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மாசம் ஃப்ரீயாவும், ஒரு டொமைனும் ஃப்ரீயா தராங்க. இப்போ இதுல அதிகமா உங்களுக்கு ஆஃபர் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஹேவ் எ கூப்பன் கோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நம்மளுடைய கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணி கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர். இங்க பாருங்க. இ டாக் ஃப்ரீ அப்படிங்கிறத மட்டும் அடிச்சுட்டு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா, ₹6200 இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா 5500 அடிஷனலா உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும். இது போக இப்ப நீங்க பே பண்ண போறது 5500க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கன்டின்யூ குடுங்க. அடிஷனலா பார்த்தீங்கன்னா 30 டேஸ் மனி பேக் கேரண்டி குடுத்துருக்காங்க. எப்போ உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் பிடிக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க ஜஸ்ட் இமெயில் பண்ணீங்கன்னா போதும். இமிடியேட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக அடிஷனலா ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, நம்மகிட்ட கிட்டத்தட்ட 20,000க்கு மேல வொர்த்தான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தருவோம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஒன்ஸ் இத பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் காப்பிய etagfree@gmail.comக்கு இமெயில் பண்ணீங்கன்னா, 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் கிடைக்கும். மறக்காம நம்ம லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு கன்டின்யூங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயிலோ இல்ல இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்க ஓப்பன் பண்ண சொல்லி கேட்பாங்க. நாம வந்துட்டு ஜஸ்ட் ஜிமெயில் சொல்லி குடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய இமெயில் ஷோ பண்ணும். ஸோ உங்க இமெயில் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பில்லிங் அட்ரஸ்லாம் கேட்பாங்க. இதுல உங்களுடைய நேம் என்னவோ ஃபுல் நேம் எல்லாமே குடுத்துருங்க. அண்ட் ஃபோன் நம்பர் கரெக்ட்டா இருக்கணும். அண்ட் அட்ரஸ் கரெக்ட்டா குடுத்துட்டு நெக்ஸ்ட் கன்டின்யூ குடுங்க. இப்ப பாருங்க உங்களுடைய அமௌண்ட் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட் கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுல உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்ல ஃபோன்பே, யுபிஐ வச்சு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட லாகின் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நீங்க லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுல உள்ள வந்தோனே வெப்சைட்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய எக்ஸிஸ்டிங் வெப்சைட்ஸ்லாம் ஷோ ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல எம்ப்டியா தான் இருக்கும். இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஆட் வெப்சைட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுல வேர்ட்பிரஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க லாகின் பண்ண இமெயில் அட்ரஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இத குடுத்துட்டு நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல பிளாக்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிறத குடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க பில்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச்ங்கிறத குடுங்க. ஸோ இதுல டிஃபால்ட்டா நெறைய தீம்ஸ் இருக்கும். இதுல இப்போதைக்கு நீங்க ஜெனரேட் பஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்ப ஸ்கிப் குடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நியூஸ்க்கு ஏத்த மாரி ஒரு டொமைன் நம்ம பார்த்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த டொமைனை இந்த இடத்துல ஆட் பண்ணீங்கன்னா, நீங்க இங்க ஃப்ரீயாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் காமிக்கிறேன். இங்க goodnews.comங்கிறது எதுவுமே வரல. ஒருவேளை அந்த டொமைன் அவைலபிள் இருந்துச்சுன்னா .comங்கிறது வரும். இல்லன்னா வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்காக பாருங்க. குட் நியூஸ் நவ் 24/7 அப்படின்னு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்களா? குட் நியூஸ் நவ் 247.com அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவைலபிள் இருந்துச்சுன்னா காமிப்பாங்க. இல்லன்னா இல்லன்னு வரும். ஸோ நீங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, இது ஓகே அப்படின்னா இத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்? யூஸ் டெம்பரரி டொமைனே குடுக்க போறேன். இப்போ நம்மளுடைய சைட்ல வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க நம்மளுடைய சைட்ல வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி மேல பாருங்க என்னுடைய டொமைன் வந்து
டெம்பரரி டொமைன் அதான் இப்படி ஷோ ஆகுது. இதில் நீங்கள் எந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அது மேலே வந்துடும். ஸோ இந்த சைட்டு பார்க்கணும்னா விசிட் சைட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட இதில் ஜென்ரேட் ப்ளஸ் தீம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளுடைய சைட்டு எம்டியாக இருக்குது. ஸ்டெப் நம்பர் 4 இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ். இப்போ நம்மளுடைய சைட்டில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பட் இதில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இனிஷியலாக பண்ணுங்கள். அதுக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, தெரியாதீங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸில் போயிட்டு பர்மாலிங்க்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், உள்ளே வந்தவுடனே செட்டிங்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு பர்மாலிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல போஸ்ட் நேம்ங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. பட் சில பேருக்கு கஸ்டம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு. அதை வந்து போஸ்ட் நேம்ங்கிறத மாற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் ஆப்ஷனில் போயிட்டு டைம் ஜோனை கொல்கட்டாக்கு மாற்றணும். ஸோ செட்டிங்ஸ் வந்துட்டிங்க. இதில் ஜென்ரல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா யூடிசி +0 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கொல்கட்டாவுக்கு மாற்றுங்க. இங்கே பாருங்கள் கொல்கட்டான்னு இருக்குது. இதை மாற்றினதுக்கப்புறம் கீழே போயிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் ஆப்ஷனில் டொமைன் நேம் வர மாதிரி நம்மளோட சைட் டைட்டில் மாற்றணும். அதுக்கு நேரம் இங்கே வரீங்க, செட்டிங்ஸ் போகிறோம், ஜென்ரல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சைட் டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளோட டொமைன் நேம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் போட்டால் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாம் சூஸ் பண்ணது வந்துட்டு குட் நியூஸ். இங்கே பாருங்கள் டுடே 24/7 மேபி நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட சைட் டைட்டில் என்னமோ அதே கொடுங்க. டேக் லைனும் அதில் இங்கே கூடவே கொடுத்துட்டு நியூஸுங்கிற வார்த்தையை மறக்காமல் ஆட் பண்ணியிருக்கிறதா பாருங்கள். ஓகேவா, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே போயிட்டு சேவ்ங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு தீமில் போயிட்டு நீங்கள் நியூஸ் பேஸ்டு ஒரு தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்து நீங்கள் ஜென்ரேட் ப்ளஸ் எடுத்தீங்கன்னா ஆட்சன்ஸ் சப்போர்ட் வாங்குறது ரொம்ப ஈஸி. அப்படி இல்லைனாலும் ஃபாக்ஸிஸ் அப்படிங்கிற இந்த தீம், பட் இது வந்து பெய்டு தீமு. ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ஃப்ரீ தீம்லேயும் இருக்குது. ஸோ அதை எப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் அப்பியரன்ஸுங்கிற இந்த ஆப்ஷனில் வந்துட்டு தீம்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே ஜென்ரேட் ப்ளஸ்ங்கிறது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒருவேளை தெரியாதீங்க, இந்த இடத்துல ஆட் நியூ தீம்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல வச்சுட்டு ஜென்ரேட் ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் இங்கே பாருங்கள் ஜென்ரேட் ப்ளஸ்ங்கிறது வந்திருக்கு. ஒருவேளை நம்ம நியூஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத கொடுங்க. நியூஸ் பேப்பர் அப். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் தீம் இதுதான், ஃப்ரீ தீம் தான். நீங்கள் இந்த தீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் கேட்க வேண்டாம், நீங்கள் ஜென்ரேட் ப்ளஸ் தீம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நியூஸ் பேப்பர் தீம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த தீம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுத்து ஆக்டிவேட் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளக்கின் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய சைட்டுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா பெஸ்ட் ப்ளக்கின்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ளக்கின்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நம்மளுடைய இந்த சைட்டில் உள்ள வந்துட்டு வேர்ட்பிரஸில் ப்ளக்கின்ஸுங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு இன்ஸ்டால்டு ப்ளக்கின்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்காக நிறையா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இது எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு பல்க் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல டீஆக்டிவேட்டுங்கிறத பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பல்க் ஆப்ஷனில் போயிட்டு டெலிட்டுங்கிறத கொடுத்து அப்ளைங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த வேர்ட்பிரஸில் எந்த ப்ளக்கின்மே இல்லை. நமக்கு தேவையான ப்ளக்கின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே பாருங்கள் ஜெட்பேக், கூகுள் சைட் கிட், ரேங்க் மேத்து, ஏஎம்பி இதெல்லாம் மேண்டட்ரியான ப்ளக்கின்ஸு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கூகுள் சைட் கிட்டுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது காப்பி பண்ணிவிட்டு இங்கே போகிறேன், ஆட் நியூ ப்ளக்கின்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் சைட் கிட்னு போட்டேன். அப்போ கூகுள் சைட் கிட் வந்திருக்கு. இது வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட். இப்போ இந்த சைட்டை வந்து நம்மளுடைய சைட் கிட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் செட்டப் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இது ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்டார்ட் செட்டப்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ங்கிறத கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இது டிக் பண்ண வேண்டாம், சைன் இன் வித் கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுடைய டோட்டல் இமெயில் ஷோ ஆகும். நீங்கள் எந்த இமெயில் ஐடி வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுப்போம், நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க, அடுத்தது வெரிஃபை கொடுங்க, நெக்ஸ்ட் அலோ, அடுத்தது செட்டப், அடுத்தது நெக்ஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த ஜிமெயிலை வச்சு நீங்கள் என்னென்னலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அதெல்லாம் விசிபிள் ஆகும். சிலருக்கு எடுத்த உடனே நியூ அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ அதில் நியூ அக்கௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் செட்டப் கொடுத்துருங்க. எங்கே பாருங்கள் இந்த மாதிரி நியூ அக்கௌண்ட் கொடுத்துரும் அப்படின்னா இது கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கிரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ஐ ஆல்சோ அக்செப்ட்ங்கிறத கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. டிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, நான் ஐ அக்செப்ட்ங்கிறத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கோ டு மை டேஷ்போர்டு. இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக நம்மளோட சைட்டை வந்து நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸில் ஆட் பண்ணியாச்சு, சைட் கிட் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ளக்கினும் நீங்கள் ஆட் பண்ணணும். எல்லா ப்ளக்கினுமே இதே மாதிரி கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் போதும். இன்னும் ஒரே ஒரு ப்ளக்கின், முக்கியமான ப்ளக்கின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் ஆட் நியூ பிளகின்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதில் போயிட்டு ரேங்க் மேத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேங்க் மேத் எஸ்இஓ இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்ஸ்டால் நவ் அண்ட் ஆக்டிவேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ டைம் சேவிங்ஸ்க்காக நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். பட் நீங்கள் மறக்காமல் இந்த ரேங்க் மேத்தை உங்களோட இமெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் நம்மளுடைய ரேங்க் மேத் எஸ்இஓவை என்னோட இமெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் மேத் கீழே டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஏஎம்பி ஷோ பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஏஎம்பி பிளகின் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அது பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணால் எனேபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் இமேஜ் எஸ்இஓவை எனேபிள் பண்ணிவிடுங்க. லோக்கல் எஸ்இஓ எனேபிள் பண்ணிவிடுங்க. சைட் மேப் எனேபிள் இருக்கணும். கூகுள் வெப் ஸ்டோரிஸ்க்கு நீங்கள் வந்து பிளகின் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வரும். ஸோ கூகுள் வெப் ஸ்டோரிஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சைட்டை நம்மளோட கூகுளுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்கு தான் நம்ம சைட் கிட் ஆட் பண்ணோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் சர்ச் கன்சோல் ஆப்ஷன் ஒன்று வரும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், சர்ச் கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நம்மளுடைய சைட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சைட் கிட் ஆட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சைட் இந்த இடத்துல விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நாம கொடுத்துருக்க டெம்பரரி டொமைன் இந்த இடத்துல வந்துச்சா? ஸோ அதனால தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு சைட் கிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி சைட் மேப் சப்மிட் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே பாருங்கள் சைட் மேப், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு யூஆர்எல் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா நம்மளுடைய வேர்ட்பிரஸ்க்குள்ள உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா ரேங்க் மேத் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். ரேங்க் மேத்தில் உள்ள வந்து சைட் மேப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க லாஸ்ட்டாக சைட் மேப் அண்டர்ஸ்கோர் index.xml அப்படின்னு இருக்கா? இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம இன்ஸ்டால் பண்ண ரேங்க் மேத் டூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் எஸ்இஓ பண்ணக்கூடியது. ஸோ அந்த டூல்ல சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னா ரேங்க் மேத் பிளகின்ஸ் உள்ள போயிட்டு டைட்டில்ஸ் அண்ட் மெட்டா இது எல்லாமே வந்து எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். டைட்டில்ஸ் அண்ட் மெட்டான்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் தனித்தனியாக இருக்கும். இதில் எல்லாமே எனேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஹோம் பேஜ் ரோபோட்ஸ் மெட்டான்னு இருக்கா? இதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணுறேன். அப்படியே கீழே வரேன். இங்கே பாருங்கள் போஸ்ட் ரோபோட்ஸ் மெட்டான்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜஸ்க்கும் ரோபோட்ஸ் மெட்டா அண்ட் சேவ். ஸோ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டேகு கேட்டகரிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஓகேவா? டேக் ஆர்கைவ்ஸ் ரோபோட் மேட்டா எனேபிள் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இதே மாதிரி தான் கேட்டகரிஸ்க்கும். இது போக நீங்கள் வெப் ஸ்டோரிக்கு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுவுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மெட்டா வந்து எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜஸ். ஸோ இந்த வேர்ட்பிரஸ்ல டிஃபால்ட்டாகவே ஒவ்வொரு தீமுக்கும் சில பேஜஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய ஆட்சன்ஸ்க்கோ இல்லை பேசிக்காக நியூஸ் வெப்சைட்டுக்கு தேவையான பேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மளுடைய வேர்ட்பிரஸ்ல உள்ள வந்துடும். பேஜஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இங்க பாருங்க டிஃபால்ட்டாகவே பிரைவசி பாலிசிங்கிற ஒரு பேஜ் இருக்கு. இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இது வந்து ட்ராஷ் கொடுத்துறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னென்ன பேஜஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அடுத்தது பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டிஎம்சிஏ, அபவுட் டெஸ்ட் கனெக்டர்ஸ். இந்த பேஜஸ் எல்லாமே நீங்க ChatGPT யூஸ் பண்ணி தாராளமாக பண்ணலாம். மற்றவங்களோட சைட்டில் இருக்கிற பேஜஸ் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். பட் இதே நீங்கள் ChatGPTயோ இல்லை வேறு ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவசி எல்லாமே ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜென்ரேட்டர்னு கொடுங்க, பிரைவசி பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. கூகுள் சர்ச் பண்ணிங்கனாவே இதுக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கங்க. அப்படி தெரியாதீங்க ChatGPTல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி எப்படி நம்ம பேஜஸ் கிரியேட் பண்ணுமோ இதே மாதிரி போஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டில் நம்ம கேட்டகரியை ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே அன்கேட்டகரிஸ் தான் இருக்கும். இதில் இதை குயிக் எடிட்டிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம நியூஸ் பேஸ்ட் தான் போட போகிறோம் அப்படின்னா
நியூஸ் அப்படிங்கிறத குடுத்துருங்க. ஸ்லக்குங்கிற இடத்துலயும் நியூஸ்ங்கிறத மறக்காம மாத்திட்டு அப்டேட் கேட்டகரி குடுத்துருங்க. இப்ப என்னுடைய சைட் எல்லாமே நியூஸ் தான். ஆனா அதிலயுமே வந்து எஜுகேஷன் ஓரியன்டட் இருக்கும், என்டர்டெயின்மென்ட் இருக்கும், இல்ல சினிமேட்டிக் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாரி நான் நெறைய டிஃபரண்டான கேட்டகரி வைக்க போறேன் அப்படின்னா, அதுக்கு நீங்க ஆட் நியூ கேட்டகரிங்கிற இந்த இடத்துல வச்சுட்டு, இங்க பாருங்க சினிமா அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்குவோம். இங்க ஸ்லக்லயும் அதே போட்டுட்டு ஆட் நியூ கேட்டகரி குடுத்துருங்க. ஸோ இதே மாரி எத்தனை கேட்டகரி வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. Google AdSense அப்ரூவ் வாங்கணும்னா, இனிஷியலா ஒரே ஒரு கேட்டகரியில எல்லா போஸ்ட்டும் போடுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி AdSense அப்ரூவல். இல்லன்னா ஒவ்வொரு போஸ்ட்லயும் நீங்க 25 கன்டென்ட்ஸ் போட வேண்டியது வரும். அண்ட் ஈஸி நேவிகேஷனா இருக்கணும். ஸோ என்னுடைய ஹைலி ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வச்சிருக்காம ஜஸ்ட் அன்கேட்டகரைஸ்ட் நியூஸ் மட்டும் மாத்திட்டு, இதுல மட்டுமே எல்லா போஸ்ட்டுமே இப்போதைக்கு போடுங்க. ஸ்டெப் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்ட பத்திலாம் பேசியிருக்கோம். இந்த வெப்சைட் எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா, இதுல நம்ம போடக்கூடிய கன்டென்ட் அதாவது நியூஸ் கன்டென்ட் தான் நம்மளுடைய டிராஃபிக், நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுக்கான கன்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது தான் இந்த ஸ்டெப் 5ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். என்னைக்கோ முடிஞ்ச ஒரு நியூஸ பத்தி நம்ம இன்னைக்கு பேசினா ஆடியன்ஸ் பார்க்க போறதில்ல. ஸோ ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும். இந்த ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ்க்கு நம்ம எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ். trends.google.com சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுலயுமே நிறைய அப்டேட் வந்துருச்சு. ஸோ இதுல உள்ள வந்தோடனே இங்க மேல பாருங்க ட்ரெண்டிங் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஃபில்டர்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க இந்தியன் பீப்புளுக்கு டார்கெட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஒருவேளை டியர் 1 கண்ட்ரிஸ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நியூஸ் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவு பாஸ்ட் 4 ஹவர்ஸ், பாஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆர் பாஸ்ட் 48 ஹவர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. பாஸ்ட் 7 டேஸ்ங்கிறதுலாம் இந்த நியூஸ் கண்டென்ட்க்கு செட் ஆகாது. ஸோ மறக்காம பாஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆர் பாஸ்ட் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கங்க. அண்ட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரு கீவேர்டு எடுத்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பவும் கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் 4 கீவேர்டு எடுத்து வச்சுட்டு நான் போஸ்ட் போடுறதுக்குள்ள அடுத்த 4 மணி நேரம் ஆயிடும். ஸோ அப்போ போனீங்கன்னா உங்களுடைய கீவேர்டு பழசாயிடும். ஸோ அதனால இப்படி உள்ள வந்துருங்க. பாஸ்ட் 4 ஹவர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு கீவேர்டு வைரலா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இதுக்கு சர்ச் வால்யூம். எப்படி சர்ச் வால்யூம் தெரியும் அப்படின்னா, இங்க பாருங்க டிஃபால்ட்டா இந்த இடத்துல பை போயிட்டு பை சர்ச் வால்யூம், பை டைட்டில், பை ரீசென்சி அப்படின்னு இருக்கும். இதுல சர்ச் வால்யூம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. இல்ல ரீசென்சி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்துடும். ஸோ இதுல நீங்க உங்களுக்கு ரிலவெண்டானதை செக் பண்ணிக்கங்க. சர்ச் வால்யூம் டிஃபால்ட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. ரீசென்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்க பாருங்க மேப் இங்க ஷோ பண்ணதா கிராஃப். ஸோ இப்போ எது வைரலா போகுதா இல்ல டவுன் ஆகுதான்னு பாருங்க. வயர்ல இப்போ இந்த மாதிரி கீழே இது பாருங்க மேலே ஏறிட்டே போதா. இந்த கீவேர்ட் ரொம்ப சூப்பரான கீவேர்ட். இதுக்கு ஒர்க் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க மேலே போய் கீழே டவுன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் போய் சேராதுன்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த கீவேர்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கீவேர்டு நம்ம ரேங்க் ஆகுங்கிற அர்த்தமே கிடையாது. இதை எடுத்து இதுக்கு எவ்வளவு பேர் காம்படிட்டர் இருக்காங்க அப்படிங்கிறத கூகுள்ல செக் பண்ணணும். இந்த கீவேர்டுக்கு எவ்வளவு பேர் வந்து இதுக்கு முன்னாடி கண்டென்ட் போட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கீவேர்டை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு எங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ல நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் ஆன் கூகுள்னு சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு கீவேர்டு கிடையாது. நீங்க எக்கச்சக்கமான கீவேர்டு போடலாம். ஸோ போட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கிறது இதுலயே தெரிய வரும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கீவேர்டுக்கு ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இவங்க பாருங்க 21 ஹவர்ஸ் அகோ போட்டிருக்காங்க. 1 டே அகோ போட்டிருக்காங்க. ஸோ 5 டேஸ் அகோ இந்த கீவேர்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்டுக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க. நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்து இந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க. அதில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். அது கூகுளில் மட்டும் கிடையாதுங்க. மீடியமில் அப்புறம் ரெடிட்ல லிங்க்டின்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கீவேர்டும் எடுத்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணிட்டு இதுக்கு காம்படிஷன் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் கண்டென்ட் போடணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கீவேர்டு எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கோல்டோட ப்ரைஸ் இப்போ இன்னைக்கு எவ்வளோ இருக்கு, அடுத்தது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம இன்னைக்கு என்ன ப்ரைஸ், அடுத்தது ரெகுலராக என்னென்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெய்லி பேஸில் நீங்கள் கண்டென்ட் போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வைரல் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டெய்லி மக்களுக்கு தேவைப்படும். இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் வேற, நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி ஒரு போஸ்ட் போட்டே இருந்தீங்கன்னா இது ஈஸியாக ரேங்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சன்ஸ்க்கோ இல்லை நியூஸ்க்கு வைரல் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 600 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண கற்றுக்குங்க. இதை வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் எல்லாமே அட்லீஸ்ட் ரேங்க் மேத்ல 80 பிளஸ் ஸ்கோர் ஆயிருக்கணும். கிரீன் சிக்னல் வந்திருந்தா தான் எஸ்இஓ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்லயுமே கண்டிப்பா விக்கிபீடியாவோ, இல்ல யூடியூபோ அண்ட் உங்களுடைய வெப்சைட்குள்ளேயே இருக்கிற இன்னொரு போஸ்ட்டுக்கான இன்டர்னல் லிங்க் நீங்க குடுத்துருக்கணும். மறக்காம இத செஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஆர் சைட்ஸ் கன்டென்ட். ஒருவேளை நான் நியூஸ் பிளாகிங் ஆரம்பிக்கன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல ஆட்சன்ஸ் அப்லோட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது உங்களுடைய வெப்சைட் இமிடியேட்டா கூகுள்ல பூம் ஆகணும். இன்ஸ்டன்ட்டா ஆட்சன்ஸ் அப்லோட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது பிஆர் சைட்ஸ்ல நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி மத்தவங்கள்ட்ட உங்களுடைய சைட்டுக்கு தேவையான கன்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லுங்க. அது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கிடைக்கும். அந்த கன்டென்ட் எல்லாமே ஈஸியா ஆட்சன்ஸ் அப்ரூவ் குடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நான் ஸ்டார்ட்டிங்ல வாங்கியிருந்தேன். பிஆர் சைட்ஸ்னா என்னன்னா, பிரஸ் ரிலீஸ் சைட்ஸ். நம்ம ஜென்ரலா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கும், நியூஸ் பேஸ்ட் கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குற வரைக்கும் மத்தவங்கள்ட்ட நீங்க கன்டென்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்க உங்களுடைய ஏஐ யூஸ் பண்ணி கூட நீங்க கன்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போதைக்கு நீங்க பிஆர் சைட்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எப்படி நான் கன்டென்ட் கிரியேட் பண்றது? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நேரா கூகுள் போயிடுங்க. ஃபைவரா சர்ச் பண்ணி வந்துருங்க. இந்த ஃபைவராங்கிறது ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்ஸ். இதுல உள்ள போயிட்டீங்கன்னா, பிரஸ் ரிலீஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, நான் பிரஸ் ரிலீஸ்க்காக நெறைய கன்டென்ட் கிரியேட் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன்ட்டு நெறைய பேர் வந்திருப்பாங்க. இதுல பெஸ்ட்டா யார் இருக்காங்க? அண்ட் கம்மி பட்ஜெட் யார் பண்ணி தராங்கங்கிறத இதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது உங்களுக்கு புடிச்சு போச்சுன்னா, அவங்கள கிளிக் பண்ணி எனக்கு இந்த மாரி ஒரு நியூஸ் கன்டென்ட் வேணும். அடுத்த ஒரு 5 டேஸ்க்கு நியூஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, அவங்களே பிரஸ்க்கு தேவையான கன்டென்ட் கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. அத மட்டுமே போட்டுட்டே வந்தீங்கன்னா போதும். இனிஷியலா 1 மந்த்துக்கு நீங்க அவங்கள ஹையர் பண்ணி வச்சுக்கங்க. அதான் பெஸ்ட் வே. 1 மந்த்துக்கு அப்புறமேட்டு உங்களோட சைட் நல்லாவே வைரல் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏஐ யூஸ் பண்ணி கூட தாராளமா ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லாமே வைரல் கன்டென்ட் தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஒருவேளை எனக்கு எந்த கம்யூனிகேஷன் பிரச்சனையும் இல்ல. என்னால கிரியேட் பண்ண முடியும். பட் டாபிக் தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். மத்தவங்களுடைய நியூஸ் கன்டென்ட் எடுத்து அத நல்லா படிச்சு பார்த்து, அத நீங்க வாய்ஸ் ஓவர் பண்ணி அத டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல மாத்திக்கலாம். ஒருத்தரோட நியூஸ் படிக்கிறீங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அத உங்களுடைய ஆங்கிள்ல பேச ஆரம்பிங்க. பேசுனீங்கன்னா, அதுவே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெறைய டூல்ஸ்லாம் இருக்கு. வாய்ஸ் டூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய டூல்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு புடிச்சத நீங்க பேசுங்க. அது அப்படியே டெக்ஸ்ட்டா வரும். ஒருவேளை நீங்க தமிழ்ல தான் பேச முடியும்னா, தமிழ்லயே பேசுங்க. பேசுனதுக்கு அப்புறம் அது தமிழ்ல டைப் பண்ணதுக்கு அப்புறம், அத அப்படியே ChatGPTல குடுத்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுங்க. அந்த கன்டென்ட்ட நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம். இது யூனிக் கன்டென்ட் தான். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. திரும்பவும் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத வந்து டைரக்ட்டா வாய்ஸ் டூ டெக்ஸ்ட்ங்கிறதுக்கு பேசுங்க. தமிழ்லயே டைப் ஆகும். அத நீங்க வந்து ChatGPTல குடுத்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூனிக் கன்டென்ட் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நெறைய பேர் வந்து அப்லோட் வாங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க தமிழ்ல தான் கன்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, பேசுறது தமிழ்லயே வரும். அத அப்படியே யூஸ் பண்ணுங்க. 100% உனக்கு உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். ஓகேவா? ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ கூகுள்ல போயிட்டு எந்த கன்டென்ட் வந்து ஆல்ரெடி ரேங்க் ஆயிருக்குங்கிறத கூகுள்லயே செக் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க. டுடே நியூஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். இதுல டாப் ஸ்டோரீஸ்ல யார் இருக்காங்களோ, ஸோ இந்த டாபிக்க எடுத்து நாம கன்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இமிடியேட்டா உங்களோட சைட்டுக்கு நல்ல ஒரு டிராஃபிக் வரும். ஸோ இந்த மாதிரி கன்டென்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். இங்க பாருங்க 2 ஹவர்ஸ் அகோ, 7 ஹவர்ஸ் அகோ, 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ். இந்த மாதிரி கன்டென்ட்க்கு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய சைட்டுக்கு டிராஃபிக் நல்லாவே வரும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஆட்சன்ஸ் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஆட்சன்ஸ்க்கு அப்புறம் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 கன்டென்ட் ஒரு நாளைக்கு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் டிராஃபிக் வரும். திரும்பவும் சொல்றேன். 20 டூ 30 கன்டென்ட் அட்லீஸ்ட் ஒரு 15 கன்டென்ட்டாவது டெய்லியும் போட கத்துக்குங்க. 600 வேர்ட்ஸ் தான். நீங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு 15, 20 எவ்வளோ போஸ்ட் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாரி தான் டிராஃபிக் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ டிராஃபிக் வருதோ அதுக்கு ஏத்த மாரி ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க நியூஸ் கன்டென்ட்ல ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா 15 டூ 20 கன்டென்ட்ஸ் நீங்க மினிமம் ஒர்க் பண்ணணும். அடுத்தது லாங்குவேஜ் நான் எந்த மாரிலாம் போடலாம் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா, நீங்க இங்கிலீஷ், தமிழ் எந்த லாங்குவேஜஸ் வேணாலும் நீங்க நியூஸ் கன்டென்ட் ஒர்க் பண்ணலாம். பட் நீங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ பொறுத்து இருக்கு. டியர் 1 கண்ட்ரீஸ்க்கு இங்கிலீஷ்ல தான் போடணும். நம்ம லோக்கல்னா தமிழ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 6 நம்மளுடைய வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஹெட்டர், ஃபூட்டர்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணணும். இது ஆட்சன்ஸ்க்கும் சரி, நீங்க கூகுள்ல ஒரு நியூஸ் சைட் ரன் பண்றதா இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்னன்னா ஹோம் பேஜ்ங்கிறது ஒண்ணு இருக்கணும். அடுத்தது நியூஸ் அப்படிங்கிற கேட்டகரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோமா? அது இருக்கணும். அடுத்தது அபௌட் அஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கான்டாக்ட் அஸ், லீகல் பேஜஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத நான் வேர்ட்பிரஸ்ல காமிக்கிறேன். ஸோ வேர்ட்பிரஸ்ல உள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க அப்பியரன்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன்ல உள்ள வந்துட்டு மெனுஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னாவே கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதுல பிரைமரி மெனு கொடுத்துட்டு இதுல வந்துட்டு மெயின் மெனு அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டு கிரியேட் மெனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மெயின் மெனு அப்படிங்கிற இந்த மெனுக்கு கீழே என்னென்னலாம் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹோம் இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி கேட்டகரி என்ன? இந்த இடத்துல நியூஸ்னு ஒரு கேட்டகரி வச்சிருந்தோமா? இதை நம்ம கிளிக் பண்ணி ஆட் டு மெனுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அடுத்தது ஹோம்ங்கிறது வேணும். ஸோ அந்த ஹோமுக்கு நீங்க கஸ்டம் லிங்க்ஸ்ங்கிறத போட்டுட்டு இந்த இடத்துல ஹோம்ங்கிறத டைப் பண்ணுங்க.
ஹோம் அப்படிங்கிறது டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சைட்டோட லிங்க் போடணும். உங்களோட சைட்டோட லிங்க் தெரியல அப்படின்னா இங்க பாருங்க விசிட் சைட்னு இருக்கா, இதை காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட சைட்டோட லிங்க். ஆட் டு மெனு கொடுத்தீங்கன்னா இது பாருங்க ரைட்ல வந்துருச்சா, இந்த ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணி மேலே வச்சிருங்க. இப்போ ஹோம் நியூஸ்ங்கிறது வந்துருச்சு. இதே மாதிரி நீங்க அடுத்தது நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே பேஜஸ்ங்கிற இந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்துடும். அதையும் நீங்க ஆட்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போதைக்கு நான் சேவ் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ நம்மளோட சைட்டை போய் பார்க்கலாம். விசிட் சைட் கிளிக் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா ஹோம்ங்கிற இந்த ஆப்ஷன் இருந்துச்சு, நியூஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. இதே மாதிரி பக்கத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பிரைவசி பாலிசி இது எல்லாமே ஆட் ஆயிடும். இது எல்லாமே நம்மளுடைய நியூஸ் மெனுஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். இப்படிதான் மெனு ஆட் பண்ணணும். இதே மாதிரி ஃபூட்டர்லயும் உங்களுடைய மெனு ஆட் பண்ணணும். அண்ட் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெனுஸ் இருக்கணும். அது என்னென்னங்கிறத காமிக்கிறேன். இங்க பாருங்க ஹோம், நியூஸ், அபவுட் அஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கான்டாக்ட் அஸ், லீகல் பேஜஸ் வச்சுக்கணும். இந்த லீகல் பேஜஸ்க்கு கீழே தான் சப் மெனுல நம்ம டிராப் டவுன் ஆப்ஷன்ல நீங்க மீதி டிஸ்க்ளைமர் அப்புறமேட்டு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் டிஎம்சிஏ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இது ஹெட்டர்லையும் வச்சுக்கோங்க, ஃபூட்டர்லையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி நேவிகேஷன் வச்சிருக்கணும் உங்களுடைய சைட்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் நம்பர் 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் கொண்டு வருது. ஸோ இந்த டிராஃபிக் வச்சு தான் உங்களுடைய ஏர்னிங்ஸே இருக்கு. ஸோ இந்த டிராஃபிக்கை கொண்டு வரதுக்கு நியூஸ் சைட் அப்படிங்கும்போது உங்களுடைய சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் டிஸ்கவர்ல போய் சேர்ந்துருக்கணும். கூகுள் டிஸ்கவர்னா என்ன அப்படின்னா, நீங்க போறது நியூஸ் கண்டென்ட் அப்படின்னா அது கூகுளுக்கு தேவைன்னா கூகுளே கொண்டு போய் டிஸ்கவர்ல வச்சுக்குவான். இதனால ஃப்ரீயாவே உங்களுக்கு டிராஃபிக் கொடுப்பான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா என்னுடைய ஒரு நியூஸ் சைட்ல இங்க பாருங்க கூகுள் சைட் மேப்ல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சர்ச் கன்சோல்ல டிஸ்கவர்ங்கிற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவர்ல உங்களோட போய் சேரணும் அப்படின்னா இங்க கூகுள் சர்ச் ரிசல்ட் வந்து சேரணும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதுல எப்படி உள்ள போய் சேரணும் அப்படின்னா நீங்க உங்களோட வெப்சைட்ல ஜஸ்ட் போஸ்ட் தான் போட்டுட்டே இருப்பீங்க. அந்த போஸ்ட் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் கொண்டு போய் வச்சிருவான். அது மட்டும் கிடையாது, உங்களோட சைட்டை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உத்தியோக் ஆதார் மூலமா ஜஸ்ட் உங்களோட சைட்டோட நேம் என்னவோ அதை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது ஃப்ரீ தான். தெரியாதீங்க யூடியூப்ல எப்படி வந்து உத்தியோகில் வந்து ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும். இதில் உங்களோட சைட்டோட நேம் போட்டு மட்டும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பேஜே கிரியேட் பண்ணி உங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி உங்களுடைய வெப்சைட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு வந்து கூகுள் டிஸ்கவர்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர், இதுதான் ரெண்டும் ஒன்று தான், பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்க ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வெப் ஸ்டோரி உங்களோட சைட்ல நீங்க ஆட் பண்றதுனால உங்களோட சீக்கிரமா கூகுள் டிஸ்கவர்ல போகும். அண்ட் எது வைரலா போயிட்டு இருக்கோ அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, கூகுள் டிஸ்கவர் போயிடும். கூகுள் டிஸ்கவர் ஒன்ஸ் போயிடுச்சுனாவே டிராஃபிக் ஃப்ரீ தாராளமாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வெப் ஸ்டோரி எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியல நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிராஃபிக் ஃப்ரம் கூகுள். நீங்கள் வைரலான டிராஃபிக் கூகுள் ட்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்து ஒர்க் அப் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே கூகுளில் டிராஃபிக் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கண்டென்ட் போட்டால் மட்டும் போதாது, இந்த கண்டென்ட்டை பற்றி யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட் இந்த பேஜோட லிங்க் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு டிராஃபிக் வரும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், கொரால, மீடியமில், டெலிகிராம் இதெல்லாம் நீங்க வந்து இந்த போஸ்ட்டை பத்தி பேசிருக்கணும். ஒரு போஸ்ட் போட்டா அந்த போஸ்ட் இந்த எல்லா சோசியல் மீடியாலையும் இம்மிடியேட்டா ஷேர் பண்ணப்பட்டிருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல ஸ்டார்டிங்ல நீங்க எஃபில ஆட் ரன் பண்ணி டிராஃபிக்கை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கூட நீங்க ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். ஆட் ரன் ஆகி உங்களுக்கு டிராஃபிக் வந்துச்சுன்னா ஒன்ஸ் உங்க சைட் ஓகே ஆச்சுனாவே கூகுள் ஈஸியா உங்க அடுத்த லெவல் கொண்டு போயிருவாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சைட்லேயே நீங்கள் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா வரங்க அங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அது நியூஸ் கண்டென்ட்ங்கிறதுனால எல்லாருமே படிப்பாங்க. ஈஸியாக டக்குன்னு கூகுளுக்கு போய் சேரும். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மறக்காம மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிளகின் ஒன்று இருக்குது. ஒன் சிக்னல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ பிளகின் தான். இதை போட்டிங்கன்னா உங்களோட சைட்டில் யாராவது உள்ள வந்தாங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அலோன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இதை அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும், நீங்க ஒவ்வொரு போஸ்ட் போட ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். இதனாலுமே வந்து அகைன் அண்ட் அகைன் உங்க ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்குங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிட்டு நான் போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டைட்டில் அண்ட் ஃபீச்சர் இமேஜஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால் மட்டும் தான் கூகுள் டிஸ்கவர்ல போனாலுமே கிளிக் பண்ணுவாங்க. டைட்டில் நல்லா ஐ கேட்சியாக தான் எல்லாருமே கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் திரும்ப வந்துட்டே இருந்துச்சுனாவே கூகுளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் மானிட்டைசேஷன். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நியூஸ் பிளாக்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் மானிட்டைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட 3 மெத்தட்ல இனிஷியலாக பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூகுள் ஆட்சன்ஸ்ல அப்ரூவல் வாங்கி அது மூலியமா வரக்கூடிய டிராஃபிக் ஆடை பார்க்கறதுனால ஏர்னிங்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டபுளாங்கிறதும் கிட்டத்தட்ட கூகுள் ஆட்சன்ஸ் மாதிரி ஒரு ஆட் சைட் தான். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா கெஸ்ட் போஸ்ட் மூலியமா. இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் மேலே டார்கெட் பண்ணி டிராஃபிக் வரதுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போதும். 1 மந்த்க்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, டெஃபினட்டா கிடைக்கும். டிராஃபிக் இல்லாம நியூஸ் கண்டென்ட்க்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது.
அப்புறமேட்டு சர்ச் கன்சோல சப்மிட் பண்ணி நீங்க போட்டிருக்க எல்லா போஸ்ட்டுமே கூகுள் சர்ச் கன்சோல போயிடுச்சான்னு செக் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். கேமிங் ஸ்கிரிப்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், AdSense அப்ரூவல் வாங்கிருவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமேட்டு திரும்ப அந்த கேமிங் ஸ்கிரிப்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அத நியூஸ் கன்டென்ட்டா மாத்தி நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அது எப்படி கேமிங் ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அத போய் பார்த்துட்டு ஜஸ்ட் கேமிங் ஸ்கிரிப்ட்ட மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி AdSense அப்ரூவல் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நியூஸ் கன்டென்ட்லாம் போட்டீங்கன்னா, அதுவுமே நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்கும். இப்படி நீங்க Google AdSense மூலியமா ஏர்ன் பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா டபுலா. டபுலாங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி மாரி தான். டபுலாக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 15 லேக் மந்த்லி டிராஃபிக் வந்துட்டு இருந்தா தான் இவனே அப்ரூவல் குடுப்பான். கொஞ்சம் பெரிய நெட்வொர்க் தான். ஆனா நல்ல ஒரு எர்னிங்ஸ் பார்க்கலாம் டபுலால Google AdSenseஅ விட. ஓகேவா? ஸோ வேணும்னா டபுலா பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் போஸ்ட். கெஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட சைட்ல நல்ல டிராஃபிக் வந்துட்டு இருக்குன்னா, மத்தவங்களே பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் உங்களோட சைட்ல போடுங்க ப்ரோ. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க மினிமம் $100 ஒரு போஸ்ட்க்கு வாங்கிட்டு, கெஸ்ட் போஸ்ட் மட்டும் நீங்க போட்டாவே போதும். அது மூலியமா நல்லா பண்ணலாம். ஒரு நாளைக்கு விடுங்க. ஒரு வாரத்துக்கு 2 கெஸ்ட் போஸ்ட் வந்தா கூட $200 வரும். ஸோ தாராளமா $500 $1000ங்கிறது சிம்பிளா கெஸ்ட் போஸ்ட் மூலியமாவே நீங்க ஒரு சைடு இன்கம்மா நீங்க அதில ஜெனரேட் பண்ணலாம். ஸோ நியூஸ் பிளாக்ங்கிறது ஒரு எவர் கிரீனுங்க. எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, வேற லெவல்ல பண்ணலாம். ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே நியூஸ் பிளாக்னா என்ன? இது எப்படி நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னுடைய எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.